வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 5 பூண்டுப்பல், 2 பட்டை, சிறிதளவு இஞ்சி, 1 ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி 1 பீஸு, 3 வரமிளகா, கல்பாசி சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 3 கிராம்பு. இதெல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகா, ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி, லவங்கம், பட்டை, கல்பாசி, சோம்பு, இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி சாதம். 2.5 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் 10 நிமிஷம். உங்களுக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா குலைவாக கிடைக்கும் சாப்பாடு. ஊற வைக்காமல் பண்ணிங்க அப்படின்னா உதிரியாக கிடைக்கும். எனக்கு குலைவாக வேணுங்கனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும்னு ஊற வைக்கிறேன். இப்போ தக்காளியை கட் பண்ணி நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேண்டாம், தக்காளி குக்கர்லேயே வதக்கி விடனாலும் நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளியாக போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 2வது ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை சிறிதளவு, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். சிம்லி வச்சு வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சுருண்டு வரணும். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா வாயில் தட்டுப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புதினாவையும் நீங்கள் தக்காளியோட அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணியிலே இதை ஊற்றாதீங்க, அப்படியே வதக்கி விடுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா கூட தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 டைம் அரைச்சி இது மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை அரைக்காமல் கட் பண்ணி நீங்கள் சேர்க்குறதா இருந்ததுன்னா வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசியணும். மசிஞ்ச பிறகு தான் நீங்கள் மசாலா அரைச்சதெல்லாம் ஊற்றணும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 2வது டம்ளர் தண்ணி, 3வது டம்ளர் தண்ணி, 4வது டம்ளர், 5வது டம்ளர். 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரமும் செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் குலைவாக கிடைக்கும். ஊற வைக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா உதிரியாக கிடைக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் அதில் ஊற வைக்காமல் தான் செஞ்சுருக்கேன். நல்லா எவ்வளோ உதிரியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அந்த பிரியாணி. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெத்தி இலை கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சுவையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடிடலாம். 1 விசில் விட்டால் போதும். 1 விசில் வந்துருச்சு. விசிலும் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். மேலே தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா கலந்து விடுங்க. சைடில் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் குலையாமல் கிடைக்கும். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. 1 விசில்லையே நமக்கு நல்லா வெந்துடும். எல்லா பக்கமும் சைடில் இருந்து எடுத்து விடுங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.